சிஎஸ்கே இப்ப திரும்ப விக்டரி ஃபார்முக்கு வந்ததுக்கு காரணம் விஜய் தான். கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. சிஎஸ்கே கடந்த 2 வருஷமா பேட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின் தான். இப்படின்ற ஒரு தியரியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தோன்னே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாதாரணமா வரலடா திமுக காரன். சிஎஸ்கே உடைய பிராண்ட் அம்பாசிடரா விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து 2008ல இருந்து ஆரம்பிச்சு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே உடைய கதை. ஆனா 23ல வந்து இந்த மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்குறாரு. இந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல அவர் வந்து இந்த கப்பை ஒரு கையில பிடிச்சாரு பாருங்க. அன்னைக்கு பிடிச்சா சனி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுல இருந்து சிஎஸ்கே தோல்வியிலேயே இருக்குது. நல்லா பாருங்க நீங்க. ஆமா சிஎஸ்கே அதுக்கப்புறம் தான் தோக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க 26ல 3 மேட்ச் தோத்து போயிருக்குது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கடந்த 6 மேட்சஸா செப்பாக்லயே தோத்து போயிருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்னங்க இது? இப்படிப்பட்ட சதியெல்லாம் யாராவது பண்ண முடியுமா? தளபதி உடைக்கிறாரு. அதை எங்க உடைக்கிறாரு? ஒரு சின்ன பையன் ஒருத்தனை தூக்கி தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு அவருடைய ரீசெண்ட் பிரச்சாரத்துல அந்த பையனோட சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டு அந்த பையனை சரி தம்பி எந்த இறங்க அப்படின்னு இறக்கி விட்டாரு பாருங்க. அவர் அந்த சிஎஸ்கே ஜெர்சி போட்ட பையனை தோல்ல உட்கார வச்சதுல இருந்து தான் சிஎஸ்கேக்கு இப்ப நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நடக்க போற மேட்ச்ல பாருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு இருக்காரு. எங்க இந்த டிசி மேட்சை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே போட்டிருக்காரு. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். அதே மாதிரி நடந்துருச்சு.